Menstrual cycle, human reproduction. So menstrual cycle வந்து ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்தில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த menstrual cycle. 28 to 29 டேஸ்க்குள்ளே இந்த சைக்கிள் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு ஃபீமேல் பாடியில் மெனார்க்ன்றது வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மெனார்க்லேருந்து மெனோபாஸ்னா இந்த மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிற ஃபேஸ் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மென்சுரல் சைக்கிள் நடக்கும். அதாவது ஒரு 12 to 14 ஆர் 16 இயர்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் ஒரு ஃபீமேல் பாடியில், அதுதான் மெனார்க் பீரியட். அதே ஒரு 45 to 50க்குள்ள ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜை மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மென்சுரல் சைக்கிளோட டெஃபினேஷனை சொல்கிறேன். The menstrual or the ovarian cycle occurs approximately once in every 28 or 29 days during the reproductive life of the female from menarche to menopause except during pregnancy. ஸோ menstrual cycle இல்லைன்னா ovarian cycle, இது ஒரு ஃபீமேல் பாடியில் அப்ராக்சிமேட்டாக 28 டேஸ் இல்லைன்னா 29 டேஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ், அதாவது மந்த்லி நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது வந்து ஃபீமேல் ரீப்ரக்டிவ் லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மெனார்க், அதாவது பியூபர்ட்டி அந்த ஸ்டேஜ் மெச்சூரிட்டி அடைகிறாங்க இல்லையா, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஃபீமேல் பாடியில் டெவலப் ஆகுது. அதுலேருந்து மெனார்க், அதாவது இந்த மென்சுரஸ் சைக்கிள்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து மெனார்க். அண்ட் ஸ்டாப் ஆகிற ஃபேஸ் வந்து மெனோபாஸ். ஸோ அதுதான் மென்சுரல் சைக்கிள். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் இந்த மென்சுரல் சைக்கிள் நடக்காது. த சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் மென்சுரல் பீரியட் டில் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் மென்சுரல் சைக்கிள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மென்சுரல் சைக்கிள் முடிஞ்ச பிறகு இன்னொரு மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த ரெண்டு சைக்கிளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஈவெண்ட்ஸை தான் மென்சுரல் சைக்கிள்னு சொல்லி. இப்போ வந்து மென்சுரல் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 to 4 days இல்லை 5 days. ஸோ 3 to 5 days முடிஞ்ச பிறகு திரும்பி நெக்ஸ்ட் பீரியட் நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸை தான் மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைக்ளிக் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் த எண்டோமெட்ரியம் எவ்ரி மந்த். ஸோ இந்த யூட்ரஸில் இன்னர்மோஸ்ட் லேயர் தான் எண்டோமெட்ரியம். நம்ம ஏற்கனவே யூட்ரஸ், அந்த ஃபீமேல் ரீப்ரக்டிவ் சிஸ்டத்தில் யூட்ரஸில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது பெரிமெட்ரியம், மீசோமெட்ரியம் அண்ட் எண்டோமெட்ரியம். ஸோ இதில் எண்டோமெட்ரியம் வந்து சைக்ளிக் சேஞ்சஸை நடக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த எண்டோமெட்ரியத்தில் நடக்கிற அந்த சைக்ளிக் ஸ்டேஜஸை மூலமாக ஏற்படுறது தான் இந்த மென்சுரல் சைக்கிள். சைக்ளிக் மென்சுரேஷன் இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் நார்மல் ரீப்ரக்டிவ் ஃபேஸ். ஸோ உங்களுக்கு இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து மந்த்லி கரெக்டாக வந்ததுன்னா, அதாவது ஃபீமேல் பாடியில் இது கரெக்டாக வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் ரீப்ரக்டிவ் ஃபேஸ், அவங்க நார்மலாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீமேல் ரீப்ரக்டிவ் பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்குது, அந்த ரீப்ரக்டிவ் ஆர்கனிஸ் ஹெல்த்தி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மென்சுரல் சைக்கிள் ஒரு இண்டிகேட்டராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் இந்த டயக்ராம் வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் follicle stimulating and luteinizing hormone secreted by the pituitary gland. The anterior pituitary na adenohypophysis secrete ஆகுது. ஸோ follicle stimulating hormone FSH. ஸோ இவங்க வந்து சிந்தசைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், அந்த ப்ளூ கர்ட் தான் follicle stimulating hormone. அண்ட் இந்த பீக்காக இருக்கு இல்லையா, அந்த பீக் அந்த கலர் பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது 3 to 5 days, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அந்த 14th டேயில் லியூட்டினைசிங் ஹார்மோனோட சிந்தசைஸ் தான் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு FSH. ஸோ லுட்டினைசிங் ஹார்மோன் தான் பீக் லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து
மிட் ஆஃப் த சைக்கிள். மிட்னா நடுப்பகுதி, மிடில் டே. இப்போ 28 டேஸ்க்கு 28 ஆர் 29 டேஸில் நடு டே எதுன்னா 14th டே. ஸோ அந்த 14th டேவை தான் நம்ம மிட் ஆஃப் த டேவாக வச்சுருக்காங்க. மிட் ஆஃப் த சைக்கிள், டேன்னு சொல்லக்கூடாது, மிட் ஆஃப் த சைக்கிள். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது த ஈவெண்ட்ஸ் இன் த ஓவரி. இது வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தது வந்து பிட்யூட்டரி கிளாண்டோட வேலையில் இந்த 2 ஹார்மோன் எப்படி செக்ரீட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஓவரி. இப்போ இந்த ஃபாலிக்கிள் நீங்கள் பார்க்கலாம், டெவலப்பிங் ஆஃப் த ஃபாலிக்கல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆன பிறகு சிங்கிள் மெச்சூர் ஃபாலிக்கலாக டெவலப் ஆகுது, அதாவது செகண்டரி ஓசைட். ஓகே, செகண்டரி. இப்போ இங்கே பார்த்ததெல்லாம் வந்து இந்த செவரல் ஃபாலிக்கல்ஸ் ஸ்டார்ட் டெவலப்பிங் இல்லையா, அந்த ப்ரைமரி ஓசைட் அதெல்லாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்தது வந்து செகண்டரி ஓசைட். இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் எல்லாம் நடந்து இந்த செகண்டரி ஓசைட் இங்கே ஃபார்ம் ஆகுது. அதாவது சிங்கிள் மெச்சூர் ஃபாலிக்கலாக இருக்குது. அந்த மெச்சூர் ஃபாலிக்கல் தான் செகண்டரி ஓசைட்டாக நடக்குது. இப்போ இந்த 14th டே ஆர் 15th டே வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துடுச்சுன்னா ஓவியுலேஷன் நடக்காது. இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஓவம் போய் சேர்ந்துடும். எக்கு வந்து இம்ப்ளான்டேஷன், அந்த ஜைகோட் வந்து இம்ப்ளான்டேஷன் போய் நடக்கும் அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 14th டேல ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா என்ன நடக்கும்? ஓவியுலேஷன் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம பார்க்கலாம், ஃபாலிகுலார் ஃபேஸ்னா அந்த ஃபாலிகுல் டெவலப்மெண்ட். எப்போ அந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த ஃபேஸ் வந்து ஓவியுலேஷன். ஸோ இந்த ஓவியுலேஷன் ரிலீஸ் ஆகிற ஃபேஸ் வந்து ஓவியுலேட்ரி. அதுக்கப்புறம் லுட்டியல் ஃபேஸ். ஸோ அந்த லுட்டியல் ஃபேஸில் வந்து கார்பஸ் லுட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ணுறது. அப்புறமா அந்த எல்லாத்தையும் வந்து ஸ்லாக் ஆஃப் ஐ வெளியில் வருது இல்லையா, அதாவது ஓவம், எண்டோமெட்ரியம், பிளட் வெசல் ரப்ஷர்ஸ், அந்த இதெல்லாம் நடந்து அந்த 28th or 29th டே வந்து வெளியில் வரும்போது இந்த கார்பஸ் லுட்டியம் இதெல்லாம் சேர்ந்து அந்த எண்டோமெட்ரியத்தோடு சேர்ந்து வெளியில் வரும்போது ஒரு ஸ்கேராக அந்த யூட்ரஸில் ஏற்படுது. அதுதான் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஸோ இந்த 2 ஃபேஸ் இங்கே நடக்குது, ஃபாலிகுலார் ஃபேஸ் அண்ட் லுட்டியல் ஃபேஸ். ஸோ ஃபாலிகுலார் ஃபேஸில் எஃப்எஸ் ஹார்மோனோட வேலை அதிகமாக இருக்கும், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன். அண்ட் லுட்டியல் ஃபேஸில் லுட்டினைசிங் ஹார்மோனோட, அதாவது எல்ஹெச் ஹார்மோனோட இது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒவேரியன் ஹார்மோன்ஸ். ஸோ ஒவேரியன் ஹார்மோன்ஸ் என்ன? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து ரொம்ப கீழே வந்து அப்புறமா மேலே சர்ஜ் மேலே அதிகமாக பீக் ஆகுது. அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் வேலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அந்த கார்பஸ் லுட்டியம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜைகோட்டை வந்து யூட்ரஸில் இது பண்ணி ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை, அப்போ ஓவியுலேஷன் நடக்குது. ஸோ அந்த ஓவியுலேஷன் நடக்கும்போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஆஸ் வெல் அஸ் ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து டிக்ளைன் ஆகுது, கம்மி ஆகுது. ஓகே, டிக்ளைனாக செக்ரேஷன் கம்மி ஆகிட்டு அந்த ஓவியுலேஷன் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒவேரியன் ஹார்மோன்ஸோட வேலை. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப், தட் இஸ் ஈவெண்ட்ஸ் இன் த எண்டோமெட்ரியம் ஆஃப் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸ்க்குள்ள எண்டோமெட்ரியம் அந்த லேயரில் என்ன ஆகுது? ஸோ இப்போ இந்த ஃபாலிகுலார் ஸ்டேஜ் அப்படின்னு இந்த 3 இருக்குது. இந்த 3ல் மென்சுரல் சைக்கிள் டயக்ராம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட்டாக வருது இல்லை, இதை எழுதுனாவே மேலே இருக்கிற 3த்துக்கும் ஈஸியாக சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மென்சுரல் ஃபேஸ் ஃபஸ்ட்டு 3 to 4 days. ஸோ அங்கே ஃப்ளோ ஏற்படுது. ஸோ அந்த ஃப்ளோ ஏற்படும் போது அந்த ப்ளீடிங், ஸ்லாக் ஆஃப் எண்டோமெட்ரியம் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வர அந்த ஸ்டேஜ் தான் மென்சுரேஷன். ஸோ இப்போ அது முடிஞ்சிச்சு. ஸோ 5th டேலேருந்து ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் ஆகணும், ஃபாலிக்கல்ஸ். ஸோ அந்த ஃபாலிக்கல் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ். ஓகேவா? ஸோ 14th டே வரையும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரோலிஃபெரேட்டட், ஹைலி ப்ரோலிஃபெரேட்டட் அண்ட் வாஸ்குலரைஸ்டு எண்டோமெட்ரியம் ஸ்டேஜில் தான், இந்த லுட்டியல் ஃபேஸில் தான் மற்றதெல்லாம் நடக்க போகுது. இது வந்து டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த மென்சுரல் சைக்கிளில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது? ஓகேவா? மென்சுரல் ஃபேஸ் அண்ட் ஃபாலிகுலார் ஆர் ப்ரோலிஃபெரேட்டிவ் ஃபேஸ், ஓவியுலேட்டரி ஃபேஸ், லுட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். ஃபஸ்ட்டு நாம் மென்சுரல் ஃபேஸை பார்க்கலாம். ஸோ மென்சுரல் ஃப்ளோ இங்கே சொன்னேன் இல்லையா,
மென்சுரல் ஃப்ளோ எத்தனை இதில் நடக்குது 3 to 5 days. ஸோ அந்த ஃப்ளோ வந்து 3 to 5 days. ஸோ இந்த மென்சுரல் ஃப்ளோ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம், அதாவது யூட்ரஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் எண்டோமெட்ரியம், அது பிரேக் டவுன் ஆகுது. ப்ளஸ் அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகும்போது இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவேரியன் ஹார்மோன்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் செக்ரீஷனை டிக்ளைன் பண்ணுது, அதோட லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ ஓவராக செக்ரீட் பண்ணாமல் கம்மியாக செக்ரீட் ஆகும்போது இந்த மென்சுரல் ஃப்ளோ ஏற்படுது. ஸோ மென்சுரல் ஃப்ளோ எப்போ இது நடக்குதுன்னா ஃபர்டிலைஸ்டு ஓவம் ஃபார்ம் ஆகாத போது தான் நடக்குது. பாருங்க, மென்சுரேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இஃப் த ரிலீஸ்டு ஓவம் இஸ் நாட் ஃபர்டிலைஸ்டு. ஸோ ரிலீஸ்டு ஓவம் ரிலீஸ், அதாவது இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த ஓவம், ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபர்டிலைசேஷன் நடந்துடும். அங்கே நடக்கலை, அங்கே வந்து ஸ்பெர்ம் போய் மீட் ஆகலைன்னா, ஓகே, ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகலைன்னா, ஃபியூஸ் ஆகாத போது அந்த ஓவத்தை என்னன்னு சொல்லுவாங்க, நாட் ஃபர்டிலைஸ்ட். ஓகே, ஸோ நான் ஃபர்டிலைஸ்டு ஓவம். ஸோ அந்த சமயத்தில் தான் மென்சுரேஷன் நடக்கும். இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன்னா எதோட இண்டிகேட்டர், ப்ரெக்னன்சியோட இண்டிகேட்டர். ஆனால் சில சமயம் ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் டிஸார்டர், அனிமியாவாலையும் மென்சுரல் சைக்கிள் நடக்காமல் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபால்ஸாக முடிவெடுக்கக்கூடாது ப்ரெக்னன்சி அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து இயர்லி ஸ்டேஜஸ், அதாவது மெனார்க் ஸ்டார்ட் ஆன இயர்லி ஸ்டேஜஸில் சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதுக்கு அப்போவும் மென்சுரல் சைக்கிள் நடக்காது. அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆல ஏற்படலாம், இல்லைனா ஹார்மோனல் டிஸார்டர், ஹார்மோனல் சரியாக செக்ரேட் பண்ணாததுனாலையும், இல்லை அனீமியா, பிளட் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஏற்படலாம். இது மென்சுரல் ஃபேஸ். ஸோ மென்சுரல் ஃபேஸ்னா என்னென்ன நீங்கள் நினச்சிக்கணும்னா, அந்த மென்சுரல் ஃப்ளோ வந்து 3 to 5 days. ஸோ அந்த ஃப்ளோ நடக்கும்போது என்னெல்லாம் வந்து வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியல் லேயர் வந்து பிரேக் ஆகுது, ஓகேவா, பிளட் வெசல்ஸ், அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ மென்சுரேஷன் எப்போ தான் நடக்கும், நாட் ஃபர்டிலைஸ்டு ஓவம், அதாவது இந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் இருந்ததுன்னா அப்போ தான் இந்த மென்சுரேஷன் நடக்கும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன்னா, அதாவது இந்த மென்சுரேஷன் நடக்கலைன்னா அப்போ என்ன நம்ம நினச்சிக்கலாம், ப்ரெக்னன்சியோட இண்டிகேட்டராகவும் இதை நினச்சிக்கலாம். ஸோ இல்லைன்னா கூட சில சமயம், அதாவது ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் டிஸார்டர் அண்ட் அனிமியாவையும் மென்சுரேஷன் நடக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட், ஃபாலிகுலார் ஆர் ப்ரோலிஃபெரேட்டிவ் ஃபேஸ். ஸோ இது வந்து அந்த 3 to 5 days கம்ப்ளீட் ஆன பிறகு 5th day. ஸோ அந்த சைக்கிளோட 5th டேயில் இருந்து டைம் ஆஃப் ஓவியூலேஷன். ஸோ இப்போது இந்த 5th டேலேருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 5th டேலேருந்து த ஓவியூலேஷன், ஓவியூலேஷன்னா ரிலீஸ் ஆஃப் ஓவம், ஓகே, ஃப்ரம் த ஓவரி, அதுக்கப்புறம் வந்து வெளியில் வர அந்த ஸ்டேஜ் வரையும் இருக்கிறது தான் ஓவியூலேஷன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ 5th டே, சைக்கிளோட 5th டேயில் ஸ்டார்ட் ஆகி ஓவியூலேஷன், அதாவது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே ஓவியூலேஷன் நடக்குது இல்லையா, ஸோ இது வரையும் நடக்கிற அந்த ப்ராசஸ் தான் அந்த ஃபாலிகுலார் ஆர் ப்ரோலிஃபெரேட்டிவ் ஃபேஸ். ப்ரோலிஃபெரேட்டிவ்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். ஏன்னா வந்து அந்த ஓவம் வந்து மைட்டாசிஸ் மியாசிஸ் நடந்து செகண்டரி ஓசைட் ஸ்டேஜுக்கு போன பிறகு தான் ஓவியூலேஷன், அதாவது ரிலீஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ த பிரைமரி ஃபாலிக்கிள் இன் த ஓவரி grows to become a fully mature Graafian follicle. ஸோ இப்போ இது வந்து பிரைமரி ஓசைட்டாக இருக்குது, இது வந்து ஒரு ஃபுல்லி மெச்சூர்டு கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது, ஓகே, மல்டிப்ளை ஆகி மாறுது. மல்டிப்ளைனா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைனா மைட்டாசிஸ் அப்புறமா மியாசிஸ் நடந்து மாறுது, ஓகே. பிரைமரி ஓசைட்டில் இருந்து கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுறதுக்கு மியாசிஸ் 1, ஓகேவா, மியாசிஸ் 1 நடக்குது. ஸோ செகண்டரி என்னது, செகண்டரி, அதாவது பிரைமரி மியாசிஸ்க்கு அப்புறம் பிரைமரியிலேருந்து மியாசிஸ் 2 நடக்கும், ஓகேவா. அதில் அதாவது செகண்டரி ஓசைட் நடந்த பிறகு ஓவம் நடக்கிறது, அதாவது ஓவம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து மியாசிஸ் 2 நடக்குது. ஸோ இந்த செகண்டரி ஓசைட்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஓவத்தோட ப்ராசஸ்க்கு பேர் என்ன, ஓவியூலேஷன், ஓகேவா. ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஃபுல்லாக மெச்சூர் ஆகிற
அந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் தான் நடக்குது. சைமன்டேனியஸாக இப்போ இந்த ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகும்போது சைமன்டேனியஸாக அதாவது 28 days ஒன்ஸ் இந்த எண்டோமெட்ரியம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? த்ரூ ப்ரோலிஃபரேஷன், அந்த ப்ரோலிஃபரேஷன் ஆகும்போது யூட்ரஸில் இந்த ஸ்கேர் எல்லாம் விழுந்திருக்குல்ல, ஏன்னா எண்டோமெட்ரியம்லாம் வெளில வந்துடுச்சு, 5 daysல வந்து வெளியில் வந்துடுச்சு, திரும்பி அது ஃபார்ம் ஆகும். ஸோ யூட்ரஸில் எண்டோமெட்ரியம் வந்து ரீஜெனரேட் ஆகுது. ஸோ தீஸ் சேஞ்சஸ் இன் த ஓவரி and the uterus are induced by the secretion of gonadotrophin like FSH and LH, which increases the gradually during the follicular phase. So in the follicular phase, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஓவியுலேஷன் அப்புறமா கிராஃபியன் ஃபாலிக்கல் மெச்சூரிட்டி, இது எல்லாமே யூட்ரஸ்லேயும் ஓவரிலையும் நடக்கிற சேஞ்சஸ். இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the hormones இருக்கு இல்லையா, follicular stimulating hormone, that is follicular stimulating hormone, luteinizing hormone, இவங்களோட செக்ரீஷனால தான் இது நடக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் நடக்குது. It stimulates the follicular development and secretion of estrogen by the follicle cells. இப்போ இந்த FSH and LH வந்து இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் நடக்கிறதுனால இவங்களோட ஹார்மோன், இந்த ஹார்மோனோட வேலை என்னென்னா ஃபாலிகுலாரை டெவலப்மெண்ட், அதாவது டெவலப் ஆகிறது. இப்போ வந்து சின்னதாக இருந்த ஓவம், தட் இஸ் ஓவம் பிரைமரி ஓசைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது செகண்டரியாக நடக்குது இல்லை, மாறுது இல்லையா, சின்னதுலேருந்து மெச்சூர் ஆகுது இல்லையா, அதுக்கெல்லாம் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஒவேரியன் ஈஸ்ட்ரோஜனை தூண்டுது, ஈஸ்ட்ரோஜனையும் செக்ரீட் பண்ணுங்கன்றத தூண்ட வைக்குது. ஓகேவா? ஸோ அது எதுலேருந்து செக்ரீட் ஆகுது? ஈஸ்ட்ரோஜன் ஃபாலிக்கல் செல்ஸ்லேருந்து. இப்போ ஃபாலிகுலார் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபெரேட்டிவ் ஃபேஸ்னா என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5th டேல இருந்து ஓவியுலேஷன் வரையும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இந்த பிரைமரி ஃபாலிக்குல் வந்து ஓவரியில் ஃபுல் மெச்சூர் ஃபாலிக்கல், அதாவது மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது இந்த ஃபேஸில். அப்படி மாறும்போது எண்டோமெட்ரியம் திரும்பியும் ரீஜெனரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஓவரி அண்ட் யூட்ரஸ்குள்ள கொனடோட்ரோபின் ஹார்மோன்ஸ் வந்து, அதாவது FSH அண்ட் LH இவங்க வந்து அதாவது செக்ரீட் பண்ண தூண்டுது, இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் ஓவரி அண்ட் யூட்ரஸோட சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது செக்ரீஷன் ஆஃப் கொனடோட்ரோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது FSH அண்ட் LH வந்து ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட்டில் ஈஸ்ட்ரோஜன், அதாவது ஃபாலிகுலார் செல்ஸில் ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ண சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஓவியுலேட்ரி ஃபேஸ். ஓவியுலேட்ரினா ஓவியுலேஷன். ஓகே, ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14th டேல தான் நடக்குது. ஸோ நம்ம இங்கே போட்டிருப்போம், அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் ஓவரி ஃப்ரம் தட் இஸ் ஓவம், இந்த ப்ராசஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த ஓவரி, அதுதான் ஓவியுலேஷன். இது வந்து 14th டேல நடக்குது. இந்த ஓவியுலேட்ரி ஃபேஸே 14th டேல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ both LH and SH attain peak level in the middle of the cycle. ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ரெண்டுமே ஒரு பீக்குக்கு போகுது. அதாவது இங்கே பாருங்கள், லியூட்டினைசிங்கும் தட் இஸ் FHும் ஒரு பீக்குக்கு போகிற ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14th டே. ஓகேவா? ஸோ 14th டே அதோட செக்ரீஷன், அதாவது LH அண்ட் FHோட செக்ரீஷன் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் செக்ரீஷன் ஆஃப் LH டியூரிங் த மிட் சைக்கிள் கால்ட் LH சர்ஜ். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா FH கம்மியாக தான் இருக்குது, ஆனால் LH அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக செக்ரீட் ஆகுது, அதை தான் LH சர்ஜ். சர்ஜன்னா எழுச்சி இன்க்ரீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதிகமாக உற்பத்தி பண்ண வைக்குது. ஸோ மேக்ஸிமம் செக்ரீஷன் ஆஃப் LH டியூரிங் த மிட் சைக்கிள் கால்ட் LH சர்ஜ் induces the rupture of Graafian follicle and release the ovum from the ovary wall in the peritoneal cavity, and this process is called ovulation. இப்போ நான் என்ன சொன்னேன், பீக்காக இருக்குது, அதாவது LH ஓட
பீக், அதாவது அதிகமாக செக்ரீட் ஆயிருக்கு, அதாவது LH சர்ஜ். ஸோ இந்த LH சர்ஜ் இருக்கும்போது எது நடக்குது? ஓவியுலேஷன் நடக்குதா? ஓவியுலேஷன்னா ரிலீஸ் ஆஃப் ஓவம், ஓகே, ஃப்ரம் த ஓவரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஓவம் ரிலீஸ் ஆகிற அந்த இதை தான், அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கிளில் ரப்ஷர் ஆகுது. ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கிள், அதாவது இது வந்து கிராஃபியன் ஃபாலிக்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்லேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸை தான் நாம் ஓவியுலேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ஓவியுலேஷன் நடக்கும்போது எது ஹையாக இருக்குது? LH சர்ஜ், லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ த கிராஃபியன் ஃபாலிக்கல் உடையுது, ஓவரியிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகுது. எங்கே ரிலீஸ் ஆகுது? பெரிட்டோனியல் கேவிட்டி, அதாவது பெரிட்டோனியல்னா அப்டாமினல் கேவிட்டி, அதாவது யூட்ரஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், அந்த ஓவியுலேஷன். இந்த அப்டாமினல் கேவிட்டி, பெரிட்டோனியல்னா அப்டாமினல் கேவிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவியுலேஷன். ஸோ ஓவியுலேட்டரி ஃபேஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14th டேயில் இங்கே LH FH ரெண்டுமே பீக்கில் இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் செக்ரீஷன் வந்து LH இருக்கிறதுனால அது வந்து LH சர்ஜ். LH சர்ஜ்னா LH லுட்டினைசிங் ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்ஷர் ஆகுது. ரப்ஷர்னா உடையுது. கிராஃபியன் ஃபாலிக்கிள்னா முட்டை, சின்ன சின்ன முட்டைகள், அது வந்து மெச்சூர் ஆகி உடையுது. ஸோ அப்படி உடையும் போது அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிளில் இருக்கிற ஓவம், அந்த ஓவம் எதுலேருந்து இருக்குது? ஓவரி. அந்த ஓவரியில் தான் கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்குது. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் உடைச்சிக்கிட்டு அதுலேருந்து ஓவம் முட்டை வெளியில் வருது. அந்த வந்த பிறகு அந்த பெரிட்டோனியல் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி கிட்ட போகுது. அந்த ப்ராசஸ் தான் ஓவியுலேஷன். நெக்ஸ்ட், லுட்டியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். இப்போ இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் transformed to a transitory endocrine gland called corpus luteum. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓவம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ இந்த பார்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னவா மாறுது? இங்கே கார்பஸ் லுட்டியமாக மாறுது. அதாவது இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த ஓவத்தை சுற்றி இருந்த அந்த அவுட்டர் கவரிங் அதெல்லாமே வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அது இங்கே வேஸ்ட் ஆகாமல் கார்பஸ் லுட்டியமாக மாறி இருக்கு. ஓகே, the corpus luteum secretes large amount of progesterone which is essential for the maintenance of endometrium. So corpus luteum வந்து என்ன செக்ரீட் பண்ணுது? ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணுது. செக்ரீட் பண்ணி எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணுது, டெவலப் பண்ணி அதை எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணுது. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா ஃபர்டிலைஸ்டு ஓவத்தை யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கார்பஸ் லுட்டியம். So if the fertilization takes place, it paves the way for the implantation of fertilized ovum. நான் சொன்னது வந்துருச்சு இல்லையா. The uterine wall secretes nutritious fluid in the uterus for fetus. ஸோ இந்த கார்பஸ் லுட்டியம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நிறைய செக்ரீட் பண்ணுது இல்லையா, அந்த யூட்ரஸ்குள்ள என்ன செக்ரீட் பண்ணுது? ஒரு நியூட்ரியஸ் ஃப்ளூயிட், உமிழ்நீர்னு சொல்லுவாங்க, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடாக மாறும் குழந்தை வந்து அதில் டெவலப் ஆச்சுன்னா. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து யூட்ரஸோட வாலில் இருந்து செக்ரேட் ஆகிறதுனால அது வந்து யாருக்கு நல்லதாக இருக்குன்னா இந்த ஃபீட்டஸ்க்கு. ஸோ அந்த ஃபேஸை நம்ம செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த லுட்டியன் ஃபேஸ் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி all events of menstrual cycle stop and there is no menstruation. ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, menstrual phase, follicular phase, ஓவியுலேட்டரி ஃபேஸ், லுட்டியல் ஃபேஸ், அது எதுவுமே நடக்காது டில், அதாவது சைல்டு பர்த் வரையும். ஓகேவா? ஸோ லுட்டியல் ஃபேஸ்ன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டாக மாறிட்டு அதுக்கு பேர் என்ன? கார்பஸ் லுட்டியம். ஸோ இப்போ இந்த கார்பஸ் லுட்டியம் தான் எதை செக்ரீட் பண்ணுது? ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணுது. எதுக்கு? எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, எண்டோமெட்ரியம் லேயரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த சமயத்தில் ஃபர்டிலைசேஷன் நடந்து ஃபர்டிலைஸ்டு ஓவம் ஃபார்ம் ஆச்சுன்னா அது யூட்ரஸை இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைஸ்டு ஓவம் உள்ள ஃபார்ம் ஆன உடனே யூட்ரஸோட வாலில் வந்து ஒரு நியூட்ரியஸ் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகும். அது வந்து ஃபீட்டஸ், யூட்ரஸில் ஃபீட்டஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த ஃபேஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செக்ரேட்டரி ஃபேஸ். அதனால தான் இந்த லுட்டியல் ஃபேஸை செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் மென்சுரல் சைக்கிள் நடக்காது. நெக்ஸ்ட், இப்போது நாம் சொன்னேன் இல்லையா, இப்போ அது ஃபர்டிலைசேஷன் நடந்தா. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்காத போது இந்த கார்பஸ் லுட்டியம் டீஜெனரேட் ஆகிடும். இதனால் அதாவது டீஜெனரேட் ஆகிட்டு ஒரு சின்ன தழும்பு, ஸ்கேர்னா ஸ்கேரி டிஷ்யூ அப்படின்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்ன? கார்பஸ் ஆல்பிகன்ஸ். இது 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா கார்பஸ் லுட்டியம் வந்து டீஜெனரேட் ஆகிட்டு ஒரு தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். கார்பஸ் லுட்டியம் டீஜெனரேட் ஆகிறதால ஃபார்ம் ஆகிற ஸ்கேரி டிஷ்யூ தான் ஸ்கேர் டிஷ்யூ, தழும்பு தான் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஸோ இது வந்து இப்போ கார்பஸ் ஆல்பிகன்ஸ், இதனால் என்ன நடக்குதுன்னா எண்டோமெட்ரியம் டிஸ்டிங்ரேட் ஆகும். டிஸ்டிங்ரேட்னா அழியுது, எண்டோமெட்ரியம் அழியுது. இதனால் நெக்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.